Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin. Amma ba'd, faqad qala Allahu tabaraka wa ta'ala fi kalamihil qadim wal furqanil hamid. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. ரவாஹுல் புகாரி வல் முஸ்லிம். அவுகமா கால அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். இறை காதலை இதயத்தில் வைத்து மறை காதலை என் மனதில் வைத்து என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காதலை என் மூச்சில் வைத்தவனாக நபியை நேசிப்போம், நபியினுடைய சுவாசிப்போம் என்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 2வது வார ஜும்மாவிலே நபியினுடைய நேசம் என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த வார ஜும்மானுடைய உரையை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா உலகத்திலே 1446 ஆண்டுகள் ஆன பிறகும் 200 கோடி மேலே மக்கள் அவரை அகில உலகத்தினுடைய இறை தூதராக, இறுதி தலைவராக, கோமான் நபி, பூமான் நபி, இறை தூதர், முத்து நபி, மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குரிய தலைவர்களாக அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கின்றான்னு சொன்னால் அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். தி 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதிய 100 தலைவர்கள், உலகத்திலே 100 தலைவர்கள் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர்கள் முதல் பதிப்பிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக கொண்டு வருகின்றார். 100 மனிதர்களிலே முதலாவது இடத்திலே அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிறிஸ்தவர். அப்பொழுது அவரிடத்திலே கேட்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதரை அடுத்த இடத்திலே கொண்டு வந்திருக்கின்றீர்கள், ஏன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஏன் நீங்கள் முஹம்மது நபியை கொண்டு வந்தீர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்கும் பொழுது, உலகத்திலே எந்த தலைவரிடத்திலும் இல்லாத அனைத்து நற்குணமும் அனைத்து நல்ல செயல்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கின்றது. மறுபதிப்பு அந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார். அதில் சில தலைவர்கள் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகின்றார்கள். சில தலைவர்கள் பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் முன்னால் வருகின்றார்கள். 100 தலைவர்களை 99 பேர்களை அங்காங்கே மாற்றி மாற்றி அமைக்கின்றார். முதல் இடத்தில் இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இடத்தில் தான் வைத்திருக்கின்றார். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது என்ற சொல்லுக்கு புகழப்பட்டவர் என்ற அர்த்தம். புகழப்பட்டவர். உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை புகழ வேண்டாம், அளவுக்கு மீறி புகழாதீர்கள். இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், என்னை அளவுக்கு மீறி புகழாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியாது. என்னை புகழாது, யாரும் என்னை புகழக்கூடாது என்று உத்தரவு செய்ய முடியுமா? நான் வருகின்றேன் என்று சொன்னால் யாரும் எழுந்து நிற்கக்கூடாது என்று உலகத்திலே எந்த தலைவரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நான் வருகிறேன் என்று சொன்னால் எனக்காக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது. அல்லாஹு அக்பர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது சஹாபாக்கள் எழுந்து நின்று அவர் கண்ணியம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டாம் என்கிறார்கள். எழுந்து நிற்க வேண்டாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஆன்மாக்களை விட மிகவும் மூமின்களுடைய ஆன்மாக்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அவர்கள் மீது பிரியப்படுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? உலகத்தில் மற்ற மனிதர்களை நேசிப்பதை விட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யூமின் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன ஹப்ப இலை, எதுவரை என்று சொன்னால் அத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன், தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளையை விட, தன் சார்ந்த மக்களை விட, அனைவர்களை விட என்னை உங்களில் ஒருவர் நேசம் கொள்ளாத வரை உண்மையான முஃமினாக ஆக முடியாது. நமக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை கொண்டு தான் முழு ஈமான் அடைகின்றோம். உலகத்தில் கடவுளாக பார்க்கப்படாத ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்தாலும் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவம் என்றைக்கும் யாரும் வரையக்கூடாது. யாராவது அவன் வரைந்தான் சொன்னால் அவனுடைய கழுத்து நெரித்து அவனை தூக்கி எறியப்படும். யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அவனுடைய உருவப்படத்தை யாராவது வரைவான் என்று சொன்னால் அவனை உலகத்தில் இருக்கக்கூடாது. எங்களுடைய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை கார்ட்டூனாக வரைவதோ அவர்களை உருவமாக ஆக்குவதோ முற்றிலுமாக ஒரு முஸ்லீம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாராவது இன்றைக்கு எத்தனை தலைவர்கள் அவர்களை சிலைகளாக வணங்கப்படுகின்றது, அவர்களை தெய்வங்களாக கடவுளாக ஆக்கப்படுகின்றார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் உலகத்திலே அல்லாஹுக்கு அடுத்தபடியாக அதிகமாக உலகத்திலே பெயர் சொல்லப்படுகிறது சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருநாமம் தான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை அது சாதாரணமானதல்ல. உலகத்திலே மூமினுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அது ஈமான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரை கேட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஈமானுடைய அற்புதம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார். நிறைய பேர் இப்ப நான் கேட்போம், கியாமத் நாள் எப்போ வரும், உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் கேட்போமா இல்லையா? அது போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கியாமத் நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, கியாமத் நாளுக்காக வேண்டி மறுமை நாளுக்காக வேண்டி என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றாய், மௌத்துக்காக வேண்டி மௌத்துக்கு பிறகு என்ன நீ சேமிப்பு வைத்திருக்கின்றாய், அதற்காக வேண்டி என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசா எது நான் சேமித்து வைக்கவில்லை, பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை, ஆனால் ரெண்டு தான் வச்சிருக்கேன். என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறை தூதரையும் உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறை தூதரையும் என்னுடைய உள்ளத்திலே நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நீர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய என்னையும் உன்னுடைய உள்ளத்திலே நேசமாக வைத்திருங்க சொன்னால், அல் மர்உ மஅ மன் அஹப்ப இலை, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் வெறும் ஐங்கா தொழுவாம இல்ல, வெறும் நேசம் மட்டும் உள்ளத்தில் இருந்துட்டு நான் நேசிக்கின்றேன், நான் மௌலிது ஓதிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியப்பட்ட சொர்க்கத்துக்கு போயிடலான்னு இல்லை. சஹாபாக்களிடம் ஐங்கால தொழுகை இருந்தது, நன்மைகள் இருந்தது, போர்க்களம் போவார்கள், உயிரை தியாகம் செய்வார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அளவு கடந்த அன்பு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய நேசம் இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உஹதுடைய யுத்தத்தின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பாதுகாக்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கின்றார். 7 நபர்கள் ஷஹீதாக ஆகின்றார்கள். அவர்கள் அன்சாரிகளும் 7 நபர்கள் அன்சாரிகள் தான். ஒவ்வொரு நபர்களாக ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதிலே. நபிக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய தயாரிப்பில் இருந்தார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ருடைய யுத்த காலத்திற்காக சஹாபாக்கள் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும். நம்மிடத்தில் உடை இல்லை, இருக்கக்கூடிய இடம் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஈமானை இழந்து விடக்கூடாது. நாம் எல்லாம் அழிந்து விட்டோம் சொன்னால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார். எனவே இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். உங்களில் யார் தயார் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக வேண்டி அழைக்கும் பொழுது நீங்களும் அல்லாஹ்வும் போர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நாங்கள் சொல்ல மாட்டோம். யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, நீங்கள் நெருப்பிலே குதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றீர்களா? குதிக்கின்றோம். கடலிலே குதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றீர்களா? செய்கின்றோம். ஆணையிடுங்கள், உத்தரவிடுங்கள், கட்டுப்படுகின்றோம் என்று சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அவ்வளவு நேசம் கொண்டாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு சஹாபியும் சஜ்தா செய்தது அல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் வருகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் புடைசூழ ஒருமித்து என்ன செய்கின்றார்கள்? உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஒட்டகம் வருகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்கின்றது. சஜ்தா செய்து விட்டு செல்கின்றது. அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் அளவு கடந்த பிரியமாக இருக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் சஜ்தா செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், அதற்கு அனுமதி தாருங்கள். அப்பொழுது கூட அனுமதி கேட்டு நபி சொல்லாம இது செய்ய மாட்டாங்க. அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜ்தா செய்யக்கூடாது. நான் இறந்து விட்டால் உருவப்படமாகவோ வரையக்கூடாது. எனக்கு மரணம் வரும், அதற்கு பிறகு என்னை பற்றி நீங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்திருந்தால் நான் உத்தரவிட்டிருப்பேன். எவ்வாறு ஒரு கணவனுக்கு மனைவி சஜ்தா செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பேன். அது கூட செய்யக்கூடாது, கணவனுக்கு கூட செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. யாரும் யாருக்கும் சஜ்தா செய்யக்கூடாது. உலகத்திலே தலை வணங்குதலை தடை செய்த ஒரே தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். எனக்கு காலில் விழணும், தலைவராக இருக்கக்கூடியவர் காலில் விழுவதை தலைவர்கள் விரும்புவார்கள். இன்றைக்கும் சரி, என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் எந்த தலைவரும் என்னுடைய காலிலே விழக்கூடாது, நான் வந்தால் நிற்கக்கூடாது, எனக்காக வேண்டி நிற்கக்கூடாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகின்றார்கள். எனக்காக கூட சமைத்து வரக்கூடாது என்று உத்தரவு. நபிக்காக வேண்டி பிரத்யோகமாக எதுவும் எடுக்கக்கூடாது. கந்தக்கின் போரின் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று உணவு சமைக்க அவர் செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து செல்கின்றார்கள். எதையும் தனக்காக வேண்டி செய்யக்கூடாது என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரியமாக இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி வேகமா ஓடி வருகின்றார். வந்த வேகத்தை நபியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி உலகத்தில் எந்த ஒரு மனிதராவது சொல்ல முடியுமா? நபியை பார்த்த முகம் இந்த கண் பார்த்து விட்டது, இனி இந்த கண் எந்த முகத்தையும் பார்க்க கூடாது, நபிக்கு பிறகு எந்த முகத்தையும் இந்த கண் பார்க்க கூடாது என்று நினைக்கின்றார். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்.
நபியை பார்த்த கண்கள் வேற யாரையும் பார்க்க கூடாது, அவ்வளவு பிரியமாக இருந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய பார்வை பறிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு யாரையும் அவரை பார்க்கவே இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பிரியமாக இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள். நபியின் மீது உள்ள அளவு கடந்த பிரியம். ஆனால் அவர்கள் இணை வைப்பின் பக்கமோ நபியை வணங்குவதன் பக்கமோ கொண்டு சேர்க்காது. இனி கொண்டு யாரும் போக மாட்டோம், இனி போக மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். நபியின் மீது எந்த அளவுக்கு சஹாபாக்கள், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது உங்களோடு இருக்கின்றோம், உங்களுடைய பார்க்கின்றோம், வீட்டுக்கு போனாலும் உங்களை பற்றி தான் நினைவுகள் வருகிறது. நீங்கள் என்ன சொன்னீர்களோ என்ன பேசினீர்களோ அதுதான் எங்களுடைய சிந்தனைகளை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இறந்து விட்டால் உங்களோடு நாங்கள் வர முடியுமா? காரணம், நீங்கள் அன்பியாலே தலை சிறந்த அன்பியார், நபிமார்களையே மிகப்பெரிய நபி. உங்களுடைய அந்தஸ்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். நாங்களாம் எங்கே வரும் சொல்ல முடியாது, நாங்களாம் சாதாரண இடத்துல இருக்கோம். உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமா, உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா என்று கேட்கின்றார்கள். உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், முடியுமா? இப்போ உலகத்தில் இருக்கிறோம், உங்களை பார்க்கின்றோம், உங்களோடு பிரியப்படுகின்றோம், உங்களிடத்தில் நாங்கள் பேசுகின்றோம். உலகத்தில் எந்த தலைவர் அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க இந்த நேரத்துக்கு அனுமதி, எப்பொழுது வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். யூதர்களும் கிறிஸ்தவரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். எங்கள்ல தலைவருக்கு அவரை பார்க்கறதுனா பல மணி நேரம் ஆகும், பல நாட்கள் ஆகும். உங்களை சந்திப்பதாக இருந்தால் சாதாரணமாக இருக்கின்றீர்களே. உங்களுடைய இல்லங்களும் உங்களுடைய இல்லங்களும் சாதாரணமாக இருக்கிறது, உள்ளங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு இல்லங்கள் பெரிதாக இருக்கிறது, உள்ளங்கள் குறைந்து விட்டது. மனிதர்களுடைய உள்ளங்கள் தாராள குணங்கள் இல்லை. சஹாபாக்கள், அந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எவ்வாறு நாங்கள் உங்களோடு இருக்கணும் ஆசை, அதுக்கு என்ன வழி? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த அந்த சஹாபி கேட்டுவிட்டு செல்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆயத்தை, ஒமையுதில்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறை தூதரை யார் பின்பற்றி நேசத்தோடு நடக்கின்றார்களோ, ஃபௌலாயிக, எனவே அவர் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன, அவர் யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ, அருட்கொடை புரிந்தானோ அவர் நபிமார்களோடு இருப்பார். அல்லாஹு அக்பர். நபியை நேசிப்பதனால், நபியின் மீது பிரியப்படுவதனால் யாரோடு இருப்போம்? நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தருகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள பிரியத்திற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்திலே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரியமாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரை கூட பொக்கிஷமாக சஹாபாக்கள் கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியமான ஆடைகள், அவருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வை, இதுவெல்லாம் நறுமணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் நேசம் வைப்பதனுடைய அடையாளம் என்ன? பிரிய வைக்கணும் சொல்லிட்டோம், சம்பவங்கள்லாம் சொல்லியாச்சு. இனிமே என்ன செய்யணும்? முதல்ல வெளிரங்கத்தினுடைய சுன்னத்தான காரியம், நபியினுடைய சுன்னத்தான காரியம், இஸ்லாமிய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில பெரும்பாலான நேரங்களில் தலையில துணி இல்லாமல் இருந்ததில்லை. ஒரு சில நேரங்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதெல்லாம் தொப்பி நான் போடவே மாட்டேன் பிடிவாதம், மார்க்கத்தில் வேறு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் வாழும் காலத்திலே தொழுகையில ஒரு நேரம் கூட தொப்பி இல்லாமல் இருந்தார்கள், தலையில துணி இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றில் ஹதீஸ் கிதாபில் இல்லை. ஒரு நேரம் அப்படி இல்லை, காலம் முழுக்க இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறார்கள். பல நேரங்கள், சில நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை மட்டும் எடுத்துட்டு நாம் தொப்பியே அணிய மாட்டேன், சரி தொப்பி அணியாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாக கட்டியிருந்தார்கள் அல்லவா, அதை கட்ட வேண்டியதானே. தலையை மறைப்பதற்கு என்னென்ன
இருக்கின்றது, அது செய்யலாம் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்க சுன்னத்து தாடி வைப்பது. அந்த தாடியினுடைய சுன்னத்தான் நறுக்காரியம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் சன்ன பி சுன்னதி இந்த ஃபசாதில் உம்மதி, குழப்பமான காலகட்டத்திலே என்னுடைய வழிமுறைகளிலிருந்து ஒரு வழிமுறை உறுதியாக மௌத்து வரைக்கும் யார் பின்பற்றி கொண்டிருப்பாரோ அவருக்கு ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத், 100 ஷஹீதுடைய நற்கூலி அவருக்கு கிடைக்கின்றது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி முஹம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற வேலையை நாம் செய்வது. என்ன வேலையை விட்டு சென்றாங்க? இனிமேல் நபிமார்கள் வருவாங்களா? ரசூல் வருவாங்களா? இறை தூதர் யாராச்சும் வரேன், நான் கடலூர் மாவட்டத்துக்கு இறை தூதர், அல்லது தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு அல்லது மீண்டும் சவுதி அரேபியா மக்கள்லாம் வழிகட்டு மீண்டும் வழி தவறிட்டு போயிட்டு இருக்காங்க, மது மாதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அல்லாஹ் அனுப்புவானா? இல்லை, ஹத்தம் முடிந்து விட்டது. இப்ப அந்த வேலை யார் செய்வது? அந்த வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற வேலை யார் செய்வது? என்ன வேலை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்னென்ன செய்து கொடுத்தார்கள், என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தார்கள், அதையெல்லாம் நாம் செய்வது ஒவ்வொரு மனிதர்கள் மீது கடமை, ஒவ்வொரு மனிதர்களும் கடமையாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல்ல ஒழுக்க ரீதியில சுய ஒழுக்க சமூகத்திற்கு வேணும். ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கமா இருக்கணும். மற்றவர்கள் சொல்லி நான் திருந்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மதுவிலிருந்தும் மாதுவிலிருந்தும் விபச்சாரத்திலிருந்தும் வட்டியிலிருந்தும் அனைத்து தீவைகளிலிருந்து வெளிப்படை பாவங்களிலிருந்து முழுமையாக விலகி கொள்ள வேணும். வெளிப்படை தன்மைகள் ஏமாற்றுவது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலரத் 3 நாள் ஒருவர் தொடர்ந்து வருகின்றார். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் வரும்பொழுது இன்னார் சொர்க்கவாதி ஒருவர் வருவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கரெக்டாக அவர் வருகின்றார், ஒருவர் வருகின்றார். 2வது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு ஒருவர் அவர் சொர்க்கவாதினா. அதே முதல் நாள் வந்தார்ல, அவரே திரும்ப வந்தார். 3வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ஒருவர் அவர் சொர்க்கவாதி. 3வது நாள் அவரே தான் வந்தார். சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம். அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்கின்றார்கள். என்னடா இது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்று கூறுகின்றார்களே என்று இவர் என்ன செய்கின்றார்கள், அவரை பின்தொடர்வதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவருடைய இல்லத்திற்கு போயிட்டு, ஒரு 3 நாளைக்கு உங்களுடைய இல்லத்தில் விருந்தாளியே தங்குவதற்கு அனுமதித்தாருங்கள். என்னுடைய தந்தைக்கு எனக்கு கொஞ்சம் பிணக்கு, ஒரு காரணத்தை வேணுமே இல்லையா, அதனால காரணத்தை போய் சொல்லி அவர் அப்படியே தாராளமாக தங்குங்கள். அவர் வழமை போல அமல்கள் செய்கின்றார். ஐங்கால தொழுகை, மற்ற அமல்கள், வியாபாரத்துக்கு போகின்றார், இது போல அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றார். பெருசா அமல்லாம் தெரியல. எப்பொழுது அமல் செய்ய சாதாரண அமல் தான் இருக்குது. 3 நாள் முடிச்சிட்ட பிறகு, அருமை தோழரே, நான் வந்த நோக்கம் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரல, உங்க இல்லத்துல தங்கல. உங்களை 3 நாள் நீங்க வந்தீங்க, வந்த பிறகு உங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி சொன்னாங்க. எனவே எந்த அமல் நம்மிடத்தில் இல்லாத அமல் உங்களிடத்தில் ஏதாவது பிரத்யோகமாக இருக்கிறதா என்று சோதனை செய்வதற்காகத்தான் வந்த. என் தந்தைக்கு எனக்கு எந்த பிரச்சனையில் ஒற்றுமையோடு என் தந்தையோடு இருக்கின்றேன். அப்படி என்னத்தான் அமல் செய்கின்றீர்கள் சொன்னால் எனக்கு அதை நான் கற்றுக்கொண்டு அமல் செய்கின்றேன். சஹாபாக்களை பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நீ சொன்னப்ப நீ செய்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் வந்துட்டாரு, அவர் செய்கிறாரு. ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொரு அமலையும் தேடி அவர் என்ன அமல் செய்கிறார், நம்மளை அதை செய்வோம். அந்த அமல் விஷயத்தை ரொம்ப சஹாபாக்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. அவர் சொன்னார், பெரிய அமல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யாரை பற்றியும் பிறகு புறம் பேச மாட்டேன், ஒருவரை பற்றி இன்னொரு இடத்துல பேச மாட்டேன், பேசுவது மாத்திரமல்ல நினைக்கும் கூட மாட்டேன். இவர் என்ன
அப்படின்னு சொல்லி இவரா மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் கூட அது மனசில் கூட நினைக்க விட மாட்டேன், சைத்தானை விட மாட்டேன். மூன்றாவதாக நான் யாரும் ஏமாற்றியது கிடையாது, ஏமாற்ற மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றுன்னு சொல்லி மனசில் நினைக்க மாட்டேன். யாரை பற்றி தவறான எண்ணம் கிடையாது. அதுபோல் ஒரு வசதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை நினைத்து பொறாமை கூட பட்டதில்லை. என் உள்ளத்தில் நான் பொறாமை கூட நான் பட்டதில்லை. என் உள்ளத்தை அவ்வளோ நான் பாதுகாக்கின்றேன். என் உள்ளத்திலிருந்து ஒரு மனிதருடைய பற்றிய கெட்ட எண்ணங்கள் என்னிடத்தில் இல்லை. இன்னொரு பற்றி புறம் பேசுவது என்கிட்ட இல்லை, கோல் மூட்டுவது என்கிட்ட இல்லை, பொறாமை பிடிக்க எந்த குணமும் என்னிடத்தில் இல்லை. அநேகம் அதுவாக கூட இருக்கலாம். ஆம் நாம். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்திற்காகத்தான் உங்களை சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்குள்ள யாரும் என்னை பற்றி இன்னொருவரை பற்றி குறை பேசி கொண்டு வராதீர்கள். இவர் அப்படி நடக்கின்றார், அவர் இப்படி என்று உங்களில் உள்ள குறைகளை என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள். நான் யாரை பற்றி குறையோடு நினைக்கக்கூடாது, குறையோடு நம்ம அல்லாஹ்வை அடையக்கூடாது. உங்களை பற்றி நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். உங்களை அனைவர்களை பற்றியும் நான் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றேன். உங்களுடைய குறைகளை தயவு செய்து என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாகவே உணர்த்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிறிய அமலாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். நபியை பின்பற்றுவதிலே, நபியினுடைய சுன்னத்தான நற்காரியங்களே துவா ஓதுதல். காலையில் எழுந்தது முதல் இரவுல உறங்குற வரைக்கும் துவாக்கள் இருக்கிறது. அதெல்லாம் தப்லீக் ஜமாத்து போகும்போது ஒரு 40 நாள் சில்லா போகணும்னு சொன்னால் கற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் 40 நாள் சில்லா அல்லாஹ்வுக்காண்டி போங்க, கற்றுக்கொள்ளலாம். உலகத்திற்காக வேண்டி வெளிநாடு வாழ்க்கையில் 6 மாதம் 1 வருஷம் போகிறோம். ஆனால் தீனுக்காக வேண்டி, தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி குறைந்தபட்சம் ஒரு 40 நாள் ஜமாத்து போனால் அங்கே நம்ம குரானை கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்னா இப்போ அதுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு ஏதாவது துவா கற்றுக்கொள்ளலாமா, அச்சத்திட்ட இல்லை வேற யார்கிட்ட அதுக்காக நேரம் கிடைக்காது. உலகத்தினுடைய துன்யானுடைய அலுவலக நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உலகத்தில் எதை கற்றுக்கொள்ள வேணும்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். வியாபாரத்தை ஏன் கற்றுக்கொள்ளல, ஏன் நீ உழைக்கல, நீ ஏன் பணக்காரன் ஆகலை, அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன? ஏன் தொழுகலன்னு கேட்பான். எப்படி தொழுன்னு கற்றுக்கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுக சொன்னார்களோ அந்த வழிமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூமின்களும் சட்டத்திட்டங்களை அமல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை மூமின்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் தெரிவிக்க வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிற சமூக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உம்மத்தி முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கியிருக்கின்றான். நாம் கற்ற விஷயங்களை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். சொல்லாம மூத்தா போயிட்டு நம்ம மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்கிறானே இல்லையோ, யா அல்லாஹ் பக்கத்துல தான் இருந்தார் இவரு, இஸ்லாத்தை பத்தி இவர் என்கிட்ட சொல்லல, அவர் வீட்டை தான் நான் வேலை செஞ்சேன், ஆனா இஸ்லாத்தை பற்றி சொல்லல, முகமது ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லல, கபூர்ல கேள்வி கேட்டாங்க, எனக்கு பதில் தெரியாம போச்சு, காரணம் இந்த பாய் தான் அப்படின்றாங்க. புரியுங்களா? அப்ப இஸ்லாம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நபி என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைப்பது கடமையாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் மலையிலிருந்து வராங்க. எங்க போயிட்டு வரும்போது ஒரு முஸ்லிம் அல்லாத கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்திற்கு இஸ்லாத்தை எத்தி வைத்து வருகின்றேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மை ஏவுதல் அனைவரும் மீது கடமையாக இருக்கின்றது. புனிதமான ஒரு மார்க்கத்தை, இறைவன் ஒருவன் என்ற ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கைகளில் வைத்துவிட்டு நாம் மட்டும் வைத்திருக்கின்றோம் சொன்னால் அது எவ்வளவு பெரியது. அதை நாம் பின்பற்ற வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கிற சொன்னா நமக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா, அகில உலக மக்களுக்கு ஹிதாயத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எல்லோருக்கும் நேர்வழியாக இந்த குர்ஆன் வந்திருக்கின்றது. வெறும் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாக்கும் அல்லாஹ் சொல்றான். ஓ மக்களே, நாங்கள் ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்திருக்கின்றோம். மின் ذكரி வ உன்ஸா, ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஅபன் வ கபாயில என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்களை பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இன் அக்ரமக இன்தல்லாஹி அத்தகாக்கும். இதெல்லாம் எதுக்கு? தஆரஃபு, உங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, உங்களை ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக வேண்டி படைத்திருக்கின்றோம். உங்களை சிறந்தவர் யார்?
இன்ன அக்ரமக இந்தல்லாஹி அத்காக்கும், இறையச்சம் உள்ளவர் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி இருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் வரக்கூடிய 17ஆம் தேதி வருகின்றது. அகில உலக மக்களுக்கும் இறை தூதர் என்றால் யார், அவர் என்ன சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இறை தூதரை பற்றிய இறைவன் ஒருவன் என்று எங்களுடைய நபி எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்று உலகத்திலே பிரகடனப்படுத்தக்கூடிய கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மிகப்பெரிய உம்மத்தாக நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கச் செய்வானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தையும் நபியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் பிற மக்களுக்கு தாவத்தி இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாயிகளாகவும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்களை அகற்றக்கூடிய சமூக மக்களாக, சுய ஒழுக்கம் உள்ள மக்களாக முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. பாவத்தின் பக்கம் போகாமல் நன்மையின் பக்கம் போகக்கூடியவர்களாகவும் அனைவர்களையும் தொழுகையாளிகளாம் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. மஸ்ஜிதுக்கு கடமையாற்றக்கூடிய மஸ்ஜிதினுடைய கடமைகளை நிரப்பமாக செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.